அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. தலைப்பு தப்பில்லை என்ற பெயரில் சமூகத்தை சீரழிக்கும் தீர்ப்புகளா இஸ்லாமியல் பார்வையில். அன்பான சகோதரர்களே, இன்று நாம் பேசப்போகும் விஷயம் சமூகத்தின் எதிர்காலத்தோடு தொடர்புடையது. மிக முக்கியமான ஒரு விஷயம். சமீபத்தில் உச்சநீதிமன்றத்தின் ஒரு தீர்ப்பை அடிப்படையாக கொண்டு பல்வேறு விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன. இருவர் சம்மதத்துடன் பாலியல் உறவில் ஈடுபட்டால் அது குற்றமல்ல என்ற கருத்து சட்ட ரீதியாக பேசப்படுகிறது. சட்டம் ஒரு செயலை குற்றம் அல்ல என்று கூறலாம். ஆனால் அது ஒழுக்கமானதா, குடும்ப நலனுக்கானதா, மனித சமூகத்திற்கு நன்மையானதா என்பது வேறு கேள்வி. கடந்த சில ஆண்டுகளாக நாம் பல மாற்றங்களை பார்த்திருக்கிறோம். திருமணத்திற்கு வெளியான உறவுகள் குற்றமல்ல என்று கூறப்பட்டது. பின்னர் ஒரே பாலினத்தவர்களின் உறவுகள் குற்றமாக கருத முடியாது என்று கூறப்பட்டது. இப்போது இருவரின் சம்மதம் இருந்தால் பல வகையான பாலியல் உறவுகளில் குற்றமல்ல என்ற நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, ஒரு சமுதாயத்தின் அடிப்படை குடும்பம், குடும்பத்தின் அடிப்படை கணவன் மனைவி என்று புனிதமான உறவு. அந்த உறவை பலவீனப்படுத்தும் எந்த கொள்கையும் சமூகத்துக்கு பாதிக்கும். இன்று மேற்கத்திய நாடுகளில் குடும்ப அமைப்புகள் சிதைந்து வருகின்றன. திருமணங்கள் குறைகின்றன, விவாகரத்துகள் அதிகரிக்கின்றன, குழந்தைகள் தந்தை தாய் இருவரின் அரவணைப்பு இல்லாமல் வளர்கின்றன. இதன் விளைவாக மனநல பிரச்சனைகள், தனிமனித சமூக சீர்கேடுகள் அதிகரிக்கின்றன. இஸ்லாம் மனிதன் இயல்பை அறிந்த மார்க்கம். அதனால் தான் இஸ்லாம் திருமணம் ஊக்குவிக்கிறது. அதே நேரத்தில் விபச்சாரம் மிக கடுமையானதுன்னு எச்சரிக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், வலா தக்ரபுஸ் சீனா இன்னஹு கான ஃபாஹிஷாதன் வஷா ஷபீலா. விபச்சாரத்துக்கு அருகிலும் செல்லாதீர்கள், நிச்சயமாக அது மானக்கேடான செயலாகும், மிக கெட்ட பாதையாகும். சூரத்தில் இஸ்ரால அல்லாஹ் சொல்கிறான். கவனியுங்கள், அல்லாஹ் விபச்சாரம் செய்யாதீர்கள் என்று மட்டும் சொல்லவில்லை, அதன் அருகிலும் செல்லாதீர்கள் என்று கூறுகிறான். ஏனெனில் விபச்சாரம் ஒரு தனிமனித நபரை மட்டும் குடும்பத்தை அல்ல, ஒரு குடும்பத்தையும் ஒரு தலைமுறையையும் பாதிக்கிறது. இஸ்லாம் பாதுகாக்க வந்த 5 முக்கியமான அம்சங்களில் ஒன்று வம்சாவளி, நசாப். ஒரு குழந்தை யாருக்கு பிறந்தது என்ற தெளிவு இருக்க வேண்டும். குடும்ப உறவுகள் பாதுகாக்கப்பட வேண்டும். சமுதாயத்தில் ஒழுக்கங்கள் நிலைநாட்டப்பட வேண்டும். திருமணத்திற்கு வெளியான உறவுகள் சாதாரணமாகிவிட்டால் நாளை குடும்ப உறவுகள் மதிப்பு குறையும், நம்பிக்கை சிதையும், சந்தேகங்கள் அதிகரிக்கும், மனித உறவுகளில் வெறும் உடல் இச்சைகளாக மாறிவிடும் அபாயம் உள்ளது. சகோதரர்களே, இஸ்லாம் மனிதனின் ஆசையை மறுக்கவில்லை, ஆனால் அதற்கான ஹலாலான வழியை காட்டுகிறது. அந்த வழி திருமணம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினாங்க, இளைஞர்களே, உங்கள் திருமணம் செய்ய இயலுமானவர்கள் திருமணம் செய்து கொள்ளட்டும், அது பார்வையை தாழ்த்தும், கற்பை பாதுகாக்க உதவும் என்று புகாரியில் சொல்லப்பட்டது. எனவே சட்டம் ஏதாவது ஒன்றை அனுமதிக்கலாம், ஆனால் ஒரு முஸ்லீம் அளவுகோல் அல்லாஹ்வின் கட்டளை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதலும் தான். நாம் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாக்க வேண்டும். நம் பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தையும் இஸ்லாத்தின் விளிமயங்களையும் கற்பிக்க வேண்டும். மேற்கத்திய கலாச்சாரத்தை கண்மூடித்தனமாக பின்பற்றாமல் குர்ஆன் மற்றும் சுன்னாவின் வெளிச்சத்தில் வாழ வேண்டும். அல்லாஹ் நம் குடும்பங்களை, நம் சமுதாயத்தையும், நம் இளைஞர்களையும் எல்லா வகையான ஒழுக்கக்கேடிலிருந்து பாதுகாப்பானாக. வாஹிரு தாவனா அனில்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.